வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் டேட் வந்து ஆன்லைன்ல எப்படி செக் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமானது. வெல்கம் டூ தடகளை உடைய சரித்திரமடை. வாங்க எப்படி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்றதுன்னு ஆன்லைன்ல பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க Google Chrome படிங்க. அதுல மேல பாருங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க www.tnbsc.government.in அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில கீழ பாருங்க. முதன்மை பக்கம் ஹோம் பேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி விடுவாங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க மெனுன்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க எபோட் அஸ், ரிக்வயர்மென்ட், எம்ப்ளாயி கார்னர், கவர்ன்மென்ட் யூசர்ஸ் அப்படின்னு நெறைய ஆப்ஷன் இருக்கும். அதில செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ரெக்வயர்மென்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க இதுலயும் நெறைய ஆப்ஷன் இருக்கும். எக்ஸாம் டேஷ்போர்ட், சிலபஸ், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு நெறைய ஆப்ஷன் இருக்கும். அத கீழ பாருங்க. செலக்ஷன் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் குடுத்துருப்பாங்க. என்ன எக்ஸாம் குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து குரூப் 4 ரிசல்ட் செக் பண்றோம். இத பாருங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்ட் இயர் குடுத்துருக்காங்க பாருங்க. அது கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு மேல பாருங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போன்னு குடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து அக்டோபர் 2025ல வரும்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் டேட் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, இப்படி தான் வந்து ஆன்லைன் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வேற என்ன செக் பண்ணலாம்னா, இன்டர்வியூ போஸ்ட் இல்ல. டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ போஸ்ட் டேட் வந்து எப்ப கவுன்சிலிங் நடக்குது, எப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து எப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது, எப்போ மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வேணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கும்பட வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.